கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, கன்னிராசி அன்பர்கள் கடந்த சில காலங்களாக பட்ட கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. எந்தெந்த விதத்தில் கஷ்டப்பட்டாங்க? முக்கியமாக பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமின்மை அப்படின்றது ஒரு தலைவிரிச்சு ஆடிச்சு. ஏங்க இவ்வளோ நாள் வரைக்கும் என் பொண்டாட்டி நான் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டுப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் சொல்கிறது உண்டு. ஏங்க இவ்வளோ நாள் வரைக்கும் என் கணவன் நான் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டுப்பாருங்க. இப்போ என்ன ஆகுது? நான் 2 வார்த்தை பேசினா அவரோட குணாதிசயத்தில் மாற்றம் இருக்குது. நான் 2 ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இதுக்கு இங்கே இப்படி பண்ணுறீங்க, ஃபோனில் இத்தனை கால் வந்திருக்கேன், யார் இந்த பொம்பளை அப்படின்னு கேட்டால் போதும். உடனே அவர் 2 வார்த்தை நம்ம பேசினா போதுங்க, 200 வார்த்தை பேசுகிறார். அதுக்கு மேலே நீ தான் தப்பு அப்படின்ற மாதிரி கையை இப்படி நம்ம பக்கமாக திருப்பி விட்டுட்டுறார். அப்போ கௌரவத்துக்காக மரியாதைக்காக நான் அமைதியாக இருக்கேன், என்னால் பார்த்திங்கன்னா டாலரேட் பண்ணவே முடியல, விட்டு ஓடிடலாமான்னு பார்க்குறேன், அவரை தூக்கி கடாசிடலாமான்னு பார்க்குறேன். இப்படி நிறைய லேடிஸ் சொல்கிறது உண்டு. 2வது ஆண்கள் பாருங்கள், பொதுவாக கன்னி புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ அவங்க எந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னாலும் அதில் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத கேதர் பண்ணிப்பாங்க. அப்போ பொதுவாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்போது வண்டி சூப்பராக ஓட்டுவாங்க, எஃபிகசியான டிரைவர்ஸாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் நான் பாட்டு 7 வண்டி ஓட்டிட்டு போகிறேங்க, எங்கேருந்தோ எதிர்க்க ஒரு புள்ள அப்படியே வண்டியை தத்தி தடுமாறி வந்துச்சு. நான் அப்பயும் கொஞ்சம் ஸ்லோ பண்ண வண்டியை நேராக கொண்டு வந்து என் வண்டியில் மோதிடுச்சு. பெருசாக எல்போர்டு போட்டுருந்தா பரவாயில்ல, சின்னூண்டாக எல்போர்டு போட்டிருக்கா. அங்கிள் சாரி இந்த என்னவோ நம்ம பிள்ளை மாதிரி அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேங்க. வண்டிக்கு பல ஆயிரம் செலவு பண்ணேன். அதுக்கும் மேலே நான் திட்டினேன், என்ன பண்ண முடியும், சின்ன பிள்ளை பாவம் அப்படின்னு வந்துட்டேன். இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. இது வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸே இல்லைங்க. புதுசாக பார்த்திங்கன்னா எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வந்துருச்சுங்க. இது வரைக்கும் எனக்கு சர்க்கரையே கிடையாது. திடீர்னு போய் பார்த்தா 450 சர்க்கரைன்றாங்க, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி லைட்டாக செயலிழக்குதுங்கிறாங்க, அட்மிட் ஆகுங்கன்றாங்க. மருத்துவ செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, டயாலிசிஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கன்னி கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இப்போ என்ன மாதிரி இந்த குரு பயிற்சி பலனை கொடுக்க போகுது அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் கன்னியும் ஒன்று. எப்படி சனி பகவான் கண்டக சனியாக இருந்து இத்துணை விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இப்போ குரு பயிற்சியாகி குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு, அமைதி ஆகிடுறாரு. அப்போ சனி உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. அவர் பாட்டன் சிவனேன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், நம்ம பாட்டன் சிவனே நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இது ஒரு பெரிய ரிலீஃப், ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, குரு பகவான் லாபஸ்தானத்தில் குரு அப்படின்னும் போது நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். முக்கியமாக இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறவங்க, ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இந்த ஆன்மீக வஸ்துக்களை வியாபாரம் பண்ணுறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கோயில்களில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வருங்க. அப்போ மற்ற பேருக்குலாம் வராதா? எல்லாருக்குமே வரப்போகுது. பட் இவங்களுக்குலாம் ஒரு கல் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு லாபஸ்தானத்தில் அப்படின்னும் போது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நியாயமாக செய்யணும், நியாய தர்மத்தோடு செய்யணும். பொதுவாக கன்னி அப்படி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இருந்தாலும் எல்லா ராசிலையும் கொஞ்சம் நியாய தர்மத்தை மீறி அநியாயம் செய்கிறவங்க நிற்க தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி ஓவராக அநியாயம் பண்ணுறதில்ல விட்டுடணும். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய் வியாபாரம் பண்ணுவாங்க, 10 ரூபாய் பொருளை 1000 ரூபாய் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. 10 ரூபாய் பொருளை ஒரு 12 ரூபாய் 13 ரூபாய் வியாபாரம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னும் போது பெருத்த லாபம் அப்படின்றதும் அந்த லாபத்தினுடைய நல்ல கர்மாக்களும் சேர்ந்து வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆக இதெல்லாம் கவனம் வச்சுக்கணும். பொதுவாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 7க்கு அதிபன், அதாவது சுகஸ்தானத்துக்கும் குருதான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் குருதான் அதிபன். ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாக போகுது. இது வரைக்கும் நல்ல திருமண வரன், வயசு பார்த்திங்கன்னா 30 கிட்ட ஆகுதுங்க, நல்ல திருமண வரன் வரல. நிறைய பேருக்கு நல்ல திருமண வரன் அப்படின்னு வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை கலத்திரஸ்தானத்தை பார்க்குறேன். இது வரைக்கும் நல்ல வரன் கிடைக்கல, சூப்பரான வரன் அப்படின்றது கிடைக்கும். டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இளைய கலத்திரம் அப்படின்றது வரும். லைஃப் பார்ட்னர்கிட்ட கபால்னு காலில் விழுந்துடணும். அதுக்கு மேலே குருனோட பார்வை 7 பார்க்கறதுனால, சனி பகவானை பார்க்கறதுனால, சனி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கேம் ஆடிந்தார், அவரால் எந்த கேமும் ஆட முடியாது. அது ஒரு பெரிய ப்ளஸ். 3ஆம் பாவத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் துணை வெற்றி அப்படின்றது நோக்கி போகும். 5ஆம் பாவத்தை பார்க்குறார், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்கள் பசங்க எங்களை வறுத்து எடுத்தாங்க. காலேஜில் சேர்த்து விட்டுட்டேன், காலேஜுக்கே போகாமல் ரொம்ப ராவடி கட்டுது, ஸ்கூலே போகாமல் ரொம்ப ராவடி கொட்டுது அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ ஏதோ ஸ்கூல் போய் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுமா, காலேஜ் போய் பார்த்திங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட்டாக வாங்கிடுமா, அந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். ஏதோ உங்களோட பாரங்கள் அப்படின்றது குறையும். காலேஜ் போகிற பிள்ளைங்க அழகாக காலேஜ் போகும், படிச்சுடும், பாஸ் ஆகிடும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க அழகாக ஸ்கூல் போகும், படிச்சுடும், பாஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது கிடையாது.
பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வரணும் அப்படின்னா அழகாக வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சரி, எதில் இங்கே நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னா 6ல் ராகு இருக்கார். ஓவராக தைரியம் வரும். ஓவராக தைரியம் வந்து சில விஷயத்தை நம்ம செஞ்சிடும். யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சண்டை வந்தாங்கன்னா, சண்டைக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, லைட்டாக 2 வார்த்தை 4 வார்த்தை ஓவராக பேசுனாங்கன்னு சரி ஓகே அப்படின்ட்டு வந்துடணும். சரி ஓகே விட்டு போன்னு வந்துடணும். அதை விட்டுட்டு நீ என்ன 2 வார்த்தை என்ன 4 வார்த்தை வந்து ஓவராக பேசுவியா, நான் உன்னை 200 வார்த்தை ஓவராக பேசுவேன் அப்படின்றது. அதுக்கு மேலே அவன் 2 வார்த்தை ஓவராக பேசினா நேராக போய் பளீர்னு சப்புன்னு ஒன்று அற விட்றது, அதெல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான், 4 ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்மளை சப்புன்னு 4 அற விடுவான். அப்போ நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த வேலை வேண்டாம். ஆக நம்ம என்ன பண்ணோம், அமைதியாக இருக்கணும். இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை. ஆக என்னங்க நாங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சனி கண்டக சனியாக இருக்கார். குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலேருந்து விலகும். அந்த காலகட்டம் சனி ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நரசிம்ம வழிபாடு. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே இப்போவே இந்த க்ஷணமே பலனளிக்கக்கூடிய கடவுள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கம்மா. வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னா வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறையேனும் போய் நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் கிடைக்குமா. வாழ்த்துக்கள்.